ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆச்சிஸ் கிச்சன். இன்னைக்கு நாம சமைக்க போற டிஷ் ஒரு குழம்பு தான். இதோட பேரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. கேட்ட உடனே நாக்கில் எச்சி ஊறுதா? பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஷ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. தேவையான பொருட்கள் 5 to 6 குட்டி குட்டியா உள்ள கத்திரிக்காய், பூண்டு ஒரு 7-8 பல்லு, சின்ன வெங்காயம் 10, தக்காளி 1, குழம்பு மிளகாய் தூள் 4 டேபிள் ஸ்பூன், புளி எலுமிச்சை அளவு, உப்பு தேவையான அளவு. புளியை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி உப்பு மிளகாய் தூள் கலந்து ஒரு கலவையாக வச்சுக்கணும். முதல்ல ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கணும். ஸ்டவ்வில் வானலியை வச்சு 5 அல்லது 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் சுட்டதும் கடுகு, வெந்தயம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலையை போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம், பூண்டு சேர்த்து அதோட கத்திரிக்காயையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கினதும் தக்காளியையும் சேர்த்துக்குங்க. கடைசியா மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா வதக்க தொடங்குங்க. நல்லா வதங்கினதும் கடைசியா புளி மிளகாத்தூள் உப்பு கலந்த கரைசலை ஊத்துங்க. கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். கத்திரிக்காய் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் குழம்பு வத்தின உடனே அவ்வளோதான், இறக்கிடுங்க. சுவையான சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட வேண்டியதுதான். இது சூடான சாதம் பருப்பு துவையலோட சாப்பிட்டா நான்வெஜ் என்னங்க நான்வெஜ், இதை சாப்பிட்டாவே சூப்பராக இருக்கும். சுவையாக சமைங்க, சூப்பராக சாப்பிடுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஆச்சிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.